அதில் ஆர்எஸ்க்கால 50% நான் தர்றேன். நீங்கள் இது வந்து நான் முகமதில் யார் என்ன கூட எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக வெளியில் வாங்க. இப்போ சார் வந்து இப்படி ஒரு வாக்கு சொல்லி ரொம்ப நன்றி சார். எங்களால் கண்டிப்பாக நாங்கள் இனிமேல் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே வந்து விளையாடி சார் சொன்னார். எனக்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பெருசாக யாரையுமே வந்து அவ்வளோவா தெரியல. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஆக்சுவலாக எங்களால் அங்கே இருந்து இங்கே வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் இப்போ ட்ராவல் பண்ணி நாங்கள் வெளி டிஸ்ட்ரிக்டில் வந்து விளையாடுறோம் அப்படின்னா எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாகும். மற்ற டிஸ்ட்ரிக்ஸை விட அந்த எண்ட் ஆஃப் ஏரியாவிலேருந்து வர்றதுனால எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அப்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேக்ஸிமம் ஜோபின், லுபின் இவங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பிளேஸ் தெரிஞ்சிருக்கலாம். அந்த பசங்களுக்கு வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அகாடமி, ஒரு கிளப் இருக்குது, ட்ரிக்ஸ்ன்னு ஒரு கிளப்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஓனர் வந்து அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களால அவ்வளோ ஈஸியாக இங்கெல்லாம் வந்து ஆட முடியும். ஆனால் நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் ஒரு 46 மீனவ கிராமங்கள் இருக்கும். அந்த ஏரியாவில் இருந்து ரொம்ப இதை வரைக்கும் ரொம்ப நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ். ஆக்சுவலாக அவங்களை யாரையுமே உங்களுக்கு தெரியாது. எதனாலனா நாங்கள் அதிகமாக இங்கே வந்து வெளியே வந்து விளையாடுறது இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாக நான் தான் வந்து அங்கேருந்து டீம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். திருச்சி அப்புறம் புதுக்கோட்டை இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இப்போ தான் ஆட தொடங்கிருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து என்னோட சொந்த காசு போட்டு தான் நான் என் டீமை எடுத்துகிட்டு வர்றேன். அதில் ஆர்எஸ்க்கால 50% நான் தர்றேன். நீங்கள் இது வந்து நான் முகமதில் யார் என்ன கூட எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக வெளியில் வாங்க. நாங்கள் வரும்போது என்னோட சொந்த காசு போட்டு தான் நாங்கள் இந்த டீம் கூட்டு வருவேன். சப்போஸ் நாங்கள் இங்கே வந்து ஒரு ப்ரைஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி வரணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு உத்தியோகம் வரும். ஓகே, நம்ம போகலான்னா ப்ரைஸ் அடிக்கலான்றது. இப்போ ஒரு வாட்டி தோத்துட்டோம்னா ஓகே, திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்றது தான் வரும். 2வது வாட்டி தோக்கும்போது அந்த மனசு நமக்கு காசு இல்லைல்ல, திருப்பி எப்படி நம்மளால் வர முடியும், அந்த ஒரு அமௌண்ட் சைடு எங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் எங்களால் வர முடியுது. இப்போ சார் வந்து இப்படி ஒரு வாக்கு சொல்லி ரொம்ப நன்றி சார். எங்களால் கண்டிப்பாக நாங்கள் இனிமேல் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே வந்து விளையாடி நான் பேசுகிறது கேட்குதா? என்னோட பெயர் ராஜதுரை. நான் யூனிக் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரேன். ஒரு இந்தியன் டென்னிஸ் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இதை வந்து நான் முழுமையாக வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து டென்னிஸ் பால் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு பிளேயர்ஸ் வெளியில் வந்ததாக இருக்கட்டும், நல்லா பிளேயர் தெரியறதுக்கு காரணம் யூடியூப் சேனலும் ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள் மோகன் மீடியா, உள்ளூர் கிரிக்கெட், அந்த மாதிரி ஆளுகளும் நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஒரு ரிஷியாக இருக்கட்டும், ஒரு பிரசனாவாக இருக்கட்டும், ஒரு அஜித்தாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நம்ம வந்து இதில் யூடியூப்பில் தான் பார்த்துருப்போம். அவங்கள இப்போ நேரில் பார்க்கும்போது ஏன்னா பெரிய பிளேயரு அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரியுது. இன்றைக்கி வந்து ஒரு கரணம்பாலா இருக்கான் இல்லையா, அவனை போய் பார்த்தா நம்ம பிளேயர் அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவன் பெரிய பிளேயரு. ஆனால் நம்ம பிளேயரை போய் ஒரு ரிஷி கூடயோ ஒரு அஜித் கூடயோ யாரும் நம்ம லோக்கல் பிளேயர் யாரும் போய் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை பெருசாக. ஏன்னா அந்தளவுக்கு விசிபிலிட்டி கிடையாது. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட் நடத்துகிறதா இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸினஸாக இருக்கட்டும், மரமங்கலமாக இருக்கட்டும், செட்டிமிஞ்சம், இந்த மாதிரி நிறையா எல்எஃப்சிசி, இந்த மாதிரி நிறையா டீமு அவங்களோட ஓன் காசை போட்டு இது வரைக்கும் லட்சக்கணக்கில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சின்னதாக ஒரு 7-8 டோர்னமெண்ட் தான் கொடுத்தேன். ஆனால் அதையே என்னால் மேனேஜ் பண்ண முடியல, இன்வெஸ்ட் பண்ண முடியல. நம்ம வந்து தொழில் பண்ணுறோம், நம்மளால் தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே நம்ம பணம் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் உழைப்பை போட்டு நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப என்னாலேயே மேட்ச் ரெகுலராக கொடுக்க முடியல. ஒரு மேட்ச்சுக்கு கொடுத்தோம்னா 20,000-30,000 செலவாகுது. ஏன்னா இதில் விட்டவங்க இப்போ இப்போ நான் போடுறேன் இல்லைன்னா அதில் ஆர்டர் வருது, அதில் எனக்கு பெனிஃபிட் இருக்குது, நான் கொடுக்குறதில்ல. இவருக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக எதாவது உண்மை. ஆனால் அவருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், கிரிக்கெட்டில் ஒரு கிரேஸு. அது போக பசங்க 4 பேர் நம்மளை வச்சு 4 பேர் வெளியில் போயிட மாட்டாங்களா, வேறு நாட்டில் போய் விளாண்டுற மாட்டாங்களா, பெரிய ஆள் ஆயிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்குது. அது கிரிக்கெட்டை பிடிச்சவங்களுக்கு இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், அடுத்த வருஷத்துலேருந்து மினிமம் 1 லட்ச ரூபா ப்ரைஸில் என்ட்ரி ஃபீஸே வாங்காமல் டோர்னமெண்ட் நடத்த போகிறேன். 2027 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லா முடியுன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ ஃபைனான்ஸில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால இப்போதைக்கு அதை பண்ணலை. இந்த 1 வருஷத்துக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் தேவைப்பட்டு என்ட்ரி ஃபீஸ் வாங்காமல் ஃபுட்டு மட்டும் கொடுத்து அடுத்த வருஷம் நான் மேட்ச் நடத்த போகிறேன். ஃபஸ்ட்டு வருஷம் யார் டீம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஃபஸ்ட்டு வருஷம் என்னால் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியலை.
ரீசெல்லாம் முடிஞ்சோம் பட் பெருசாக என்னால் நடத்த முடியல. அதுக்கான நாலேஜ் என்கிட்ட கிடையாது. முடிஞ்ச வரை நம்ம வெங்கடேஷ், அஜித், சண்டை எல்லாரும் ஓரளவு சப்போர்ட் பண்ணாங்க. அந்தளவுக்கு எனக்கு கிடையாது. பட் இப்போ எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. இது அடுத்த வருஷத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். எந்த பீஸாக வாங்காமல் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். கம்பல்சரி வீடியோ எடுப்பீங்க, கம்பல்சரி லைவ் பண்ணுவேன், கம்பல்சரி அது ஜெர்சி கிரிக்கெட்டில் நடத்தலாம். என்ன சொல்லுவாங்க, நல்ல டோர்னமெண்ட்டாக நல்ல பிளேயர் நல்ல பிச்சில் நல்லா விளையாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதனால இதை வந்து எப்படின்னா, இவங்க வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் பண்ணியிருப்பேன், நான் பண்ணலை அப்படின்னு. ஆனால் அதை மெனக்கட்டு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டை விட்டு, பிள்ளைய விட்டு, கொண்டாட்டியை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய விஷயம். அவர் நினச்சா உட்காந்து சம்பாதிக்கலாம் லட்சக்கணக்கில், கற்றுதாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பண்ணுறாருன்னா அவர் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் மெனக்கட்டு இதை எடுத்து நம்ம பண்ணுவோம், 4 பிளேயர்ஸ் வெளியில் கொண்டு போய் நம்ம காமிப்போம் அப்படின்னு நினச்சா பண்ணுறாங்க. அதை வந்து நம்மளால் வந்து சப்போர்ட் பண்ண முடியாட்டாலும் அமைதியாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை நல்லது நினைக்கிறேன். இப்போ என்னென்னா என்னோட ஒரு இது என்னென்னா, இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள். இதுக்கு முடிஞ்ச வரை இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்காங்க, நாங்களும் இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் இதனால் 4 பேருக்கு நல்லது நடந்தால் அப்படியே உங்களோட நாங்கள் சப்போர்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். இல்லை இதனால் பிளேயர்ஸுக்கு யாருக்கும் பெனிஃபிட் இல்லைன்னா நாங்களாம் அப்படியே விளையாடுறோம். இதை வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்களே, இவங்க வந்து மணி மைண்டடாக மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்கல்ல. அதனால 4 பேர் வளர்ந்துருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? அது வந்து உடனேவும் தெரியாது, மினிமம் 1 வருஷம் ஆகி அவன் எந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால அது இது வந்து நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆள் நல்லா நடத்த. ஸோ நீங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து எலெக்ஷன் மாதிரி நடத்தி மேலே போட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒழுங்காக போகும். இல்லை அப்படின்னா அவ்வளோ சொல்கிறேன், நான் சிறப்போம் ஆப்போசிட் ஆகும். அவங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ நடத்தணும் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் வர. ஏன்னா இப்போ அவங்க இருந்து போனவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை, சிவகங்கை அந்த லைனில் ஃபுல்லாக அவங்க ஸ்ட்ராங். அவங்க சொல்கிறது கேட்கறது ஃபுல்லாக இருக்கும். இந்த லைனில் வந்து தடமாடினா நம்மளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 28 சொன்னீங்க, அதை விட்டுருங்க. எவ்வளோ சீக்கிரமாக கன்சிடர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கன்சிடர் பண்ணி நீங்கள் போஸ்ட் ஃபில் பண்ணி அப்போ தான் வந்து இது வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். நாங்கள் ஒரு விஷயமும் நாங்கள் தான் பேசுகிறோம், நடத்தலாம் போவோம், சரி அப்போது போகிறாங்க அதாவது பேசி அடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த வழி இருக்கும், யாருன்னே தெரியாது. வந்து நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க, அது ஓகே. ஆனால் உங்களுக்கு கீழே பண்ணுறதுலேயே வந்து நம்மகிட்ட ஆள் இருக்குது. எப்படி பண்ணுறதுக்கு நமக்கு பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. நான் சொன்னால் கூட நான் எடுத்து ஆள் இருக்குது. அதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எலெக்ஷன் நடத்தி அவங்கள ஒரு போஸ்டிங் மாநில போஸ்டிங் போட்டு அப்படி பண்ணால் தான் இது வந்து நம்ம சொன்ன மாதிரி மேலே போகணும். என்னோட என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட இங்கே ஒரு மீட்டிங் போடுங்க, மீட்டிங் போட்டு மறுபடி போஸ்டிங் எவ்வளோ சீக்கிரம் மாற்றணும். ஏன்னா நீங்கள் பார்க்காம நடத்தலாம், ஆனால் பல எதிர்ப்புகளை தாண்டி நடத்தலாம். நீ கூப்பிட்டு மெசேஜ் ஒரு 1 மணி நேரம் இங்கே போகாதீங்க, ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, இது ஒரு கூட அசைன் போல யார் பாட்டி சொல்லி மைண்ட் 1% வந்துடும். ஸோ அதனால் வந்து ஒரு சீக்கிரத்தில் வந்து ஒரு 20 பேர் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போடுறோம் சீக்கிரம் போட்டுரு. நீங்கள் 28 சொன்னீங்க, லேட் சொன்னீங்க, அந்த பேட்ச் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் மட்டும் ரிசீவ் பண்ணுங்க. யாரை போகலாம் சொல்லிட்டு எலெக்ஷன் நடத்தி தான் போகிற மாதிரி போட முடியும் உங்களுக்குள்ள. ப்ரோ இப்போ அதை வந்து அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இப்போ வந்திருக்கிறாங்க வந்து பண்ண முடியாது. நாளைக்கு 4 பேர் வந்து ரெவன்யூ ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் கேள்வி கேட்கலாம். ஃபினான்சியலாக ஆஸ்பெக்ட் இது எல்லாமே கை கேஸ் தான் போடணும். நீங்கள் கவர்மெண்ட்டு காசு கிடையாது, அவருடைய கேஸ் தான் போடாது, நானுடைய கேஸ் தான் நீங்கள் முயற்சி பண்ணுறது, நீங்கள் கை கேஸ் தான் போட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட் மெயின். நீங்கள் ஒரு போட்டுருவீங்க, இந்த மாதிரி நீங்கள் அவனுக்கு காசு என்ன பண்ணுவீங்க, அது வேஸ்ட்டு தான். ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட் மேலே முடிக்க நீங்கள் மட்டும் நீங்கள் சொன்னீங்க பாக்கெட்லேருந்து போட சொன்னீங்க. அப்போ வந்து என்ன பண்ணால் கார்பரேட் பில் போட அப்படின்னா 4 பேருக்கு எனக்கு பண்ணல தெரியும். பெரிய லெவலில் நல்ல லெவலில் உங்களுக்கு நான் பேச ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து ஒருங்கிணைஞ்சு பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாவட்டம் நான் ஏன் சொல்ல வரேன், அந்த மாவட்டத்தில் அவங்க தான் பெல்ட் ஃபுல்லாக அவங்க தான். ஸோ அவங்களே வந்து நம்ம வச்சுக்கலாம், பேசுவோம். உட்காந்து நீங்கள் பட்டியலில் கால் போய் பேசிட்டு ஒரு 10 பேர் இந்த பிளேயர்ஸ் சொன்னாங்களே, பிளேயர்ஸ்லாம் வந்து நீங்கள் செஷன் கமிட்டி வச்சுக்கலாம். பொறுப்பு வந்து 5 பேர் செஷன் கமிட்டி வருவாங்களே, அவங்க தெரியும் யார் எப்படி இருந்தாலும் தெரியும், அவங்க வச்சுக்கலாம். நம்ம வந்து மேலே பொறுப்பு போகிறது, மேலே கொண்டு போய் இணைக்கிற முடிக்கணும். ஆளு ஸ்டேட் கவர்மெண்ட் பேசுனா இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச முடியும். ஆளு மூவ் பண்ணி தரமான இருக்கு. என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து தரமான சொல்லிட்டு தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும். இதில் வந்து நிறையா வந்து அவங்களும் மனசாட்சி பழையெல்லாம் கொண்டு வந்து இங்கே பேசுகிறாங்க. அது வந்து இங்கே பேசுகிற இடம் கிடையாது. இங்கே வந்து என்னோட கருத்து என்ன அப்படின்னா இதை கருத்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்படி சீக்கிரமாக நீங்களே செலக்ட் பண்ணி டேட்டா எடுங்க, டேட்டா லிஸ்ட் எடுத்து டேட்டா எடுத்து அந்த மாதிரி வந்து போஸ்ட் ஃபினான்ஸ் செய்யலாம், பொலிட்டிக்கல் எல்லாத்துக்கும் எடுத்து
நீங்கள் டக்குன்னு போடலாம். அதான் bro, அது வந்து எவ்வளோ அவசரத்துல நான் கன்சிடர் பண்ண சொல்கிறேன், அவசரம் கிடையாது. பண்ணலாம். ஆனா அதுக்காக ஒரு டைம் கொடுக்கணும். நம்ம இன்னொரு வேலையை வச்சுக்கிட்டு நான் ஒரு டைம் கன்சிடர் பண்ண சொல்கிறேன். நான் போட்டான்னு சொல்ல கிடையாது, நான் கன்சிடர் பண்ணீங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பா பண்ணலாம். நீங்க சொல்றது சரி, கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா அது பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டா பண்ணிட்டா வருது கிடையாது சொல்ல கிடையாது. இது வந்து ஸ்ட்ரிக்டாக போக சொல்கிறேன். நான் இல்லை அவ்வளோதான் சொல்லி முடிச்சுட்டு அவ்வளோதான். இவ்வளோ டைம் சொல்லிடுறேன் அவ்வளோ உடனே பண்ண முடியல. தனியாக பேச சொல்ல கிடையாது. நான் வந்து என்னோட சஜஷன் சொல்கிறேன், அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண சொல்றேன். கன்சிடர் சொன்னது வந்து கன்சிடர் பண்ணுங்க. சரி ஓகே. உடனே நாளைக்கே மனசுல கன்சிடர் பண்ணுங்க. நீங்க நீங்க பேசி கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பா பேசலாம். நல்லபடியா எடுங்க. உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீ ஆரம்பத்தில் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது கிரிக்கெட் பிடிச்சி வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்காம இந்த அளவுக்கு லைவ் இந்த அளவுக்கு பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தா தான் நடத்த முடியும். இப்பயே வந்து நீ நான் பெருசு நீ பெருசு அப்படி போயிட்டோம்னு வச்சுங்களேன், அங்கே அவனை போய் நம்ம டார்கெட் பண்ணி அடிக்கவே முடியாது. இங்கே டிஎன்சிஏ இந்த ஸ்டிச் பால் அசோசியேஷன் தெரியுங்களா, அந்த அசோசியேஷனில் நம்மள ஒரு பிளேயர் கூட எடுக்கவே மாட்டான். இங்கே எத்தனை பேர் நீங்கள் அதில் விளையாண்டுட்டு இருந்துட்டு அதை அட்டன் பண்ணிட்டு அதில் செலெக்ஷன் ஆகாமல் வந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இருக்கீங்க அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணணும்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தா இல்லை எடுத்துட்டோம்னா மட்டும்தான் நடத்த முடியும். இல்லைன்னா வச்சுங்களேன், நம்ம ஆளுக்கு ஒரு சைடில் என்ன சொல்கிறது, இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் விதிலே போயிட்டு இருந்தீங்கன்னா இங்கே எதுவுமே நடக்காது. நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடந்தீங்கன்னா மட்டும்தான் நடத்த முடியும். நம்ம சும்மா இதில் நம்ம பெருசா நான் பெருசா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கான்செப்டே கிடையாது. திறமை இருக்கவங்க மேலே வரட்டும். அப்படி நடந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஒன்றா வரலாம். இல்லை என் சொந்தக்காரன், என் மச்சான், எனக்கு தெரிஞ்ச பையன், என் கட்சிக்காரன், என் ஜாதிக்காரன் அப்படிங்கிற நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம்னா கிரிக்கெட்ல இங்கே அது நடக்கவே நடக்காது. கடைசி வரைக்கும் நம்ம இப்படி இந்தியா விளையாண்டுருக்கோம்னா இந்த மண்ணுக்குள்ளேயும் புழுதிக்குள்ளேயும் தான் கடைசி வரைக்கும் நடக்கணும். ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது எப்பவுமே வந்து 10 பேர்ல வந்து 6 பேர் நல்லா சொல்லுவாங்க, 4 பேர் தப்பா சொல்லுவாங்க. இப்ப காலம் எப்படி இருக்குன்னா அவங்கவுங்களுக்கு தேவையா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஃபீல்டையும் போயிட்டு இருக்கு. அது எல்லா இடத்துலையும் நடக்காது, அது நமக்கு தெரியும். நான் வந்து ஒரு காமன் மேன், கரூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு டென்னிஸ் கிரிக்கெட் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். சின்ன பையன்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எங்க காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சதே இல்லை. அது வாய்ப்புலாம் சான்ஸே இல்லை. ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 7 ரூபா சம்பர் பால் அந்த காலத்துல இருந்து கிரிக்கெட் விளையாடணும். ஆளுக்கு 50 காசு போட்டு நாங்கள் தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். பேக் இருக்காங்க. இப்போ காலம் எப்படி இருக்கு, எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. பெரிய டோர்னமெண்ட் கிடைக்குது. பிளேயர்ஸ் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணால் போதும், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்ஸ். என்னோட சைடில் இருந்து நான் பார்க்குறது என்னன்னா, ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவரும் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் வச்சுக்கிறவரும் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அவங்களோட ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பேஷனாக தான் இருக்கும். கிரிக்கெட் அப்படிங்கிறது எனக்கு வந்து பிஸ்னஸை விட கிரிக்கெட் தான் என்னோட பிளட்ல இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு கிரிக்கெட் மேலே உள்ள பேஷனில் தான் அவங்க இங்கே பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்மளால முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அடுத்த லெவலுக்கான முயற்சி. அதாவது லாஸ்ட் இயர் டிஎஸ்பிஎல்ல நான் கமெண்ட்ரி பண்ணேன். ரியாஸ் போது எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. நான் யாருமே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தேன். அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன கிராமத்திலிருந்து வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட நேம் வந்து இந்தியா லெவலில் யூடியூப்ல ஃபேமஸ் ஆகி ஒரு பெரிய லெவலில் கொண்டு போச்சு. அடுத்தடுத்து எங்கள் சைடில் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் சின்ன சின்ன ஊரில் போகும்போது நான் பெருமையாக சொல்லுவேன், அந்த பிளேயர்ஸ் யார் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒரு டிஎஸ்பிஎல்ல அவங்க இன்க்ரீஸ் பண்ணும்போதே வந்து ஒரு டிஎஸ்பிஎல் பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இதை வந்து நான் பார்க்குறேன்.
நம்ம டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ஆனால் இப்போது கொண்டு விட்டு வந்து வாய்ஸ் ஒன்று எல்லாரும் வணக்கம். என் பேர் அருண், நாமக்கல் மாவட்டம் திருமலைப்பட்டி வில்லேஜ். டீம் பேர் ப்ளூ ஸ்டார். 20 டேஸாக விளையாண்டுருந்தாங்க. நானும் தமிழ் டீம் 2009 விளையாண்டுருந்தாங்க. இன்ஜினியர் வந்து வெளியே வந்துட்டேன். ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு 5 ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் டீம் சப்போர்ட்டு அதான் இப்படி கிராமத்தில் வந்து நான் டீம் கேப்டனாக ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிறைய பிரச்சனை ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க, டீம் கேப்டன் ஒதுக்கிட்டாங்க. டீம் பிரிஞ்சு 5 டீம் வெளியே போச்சு. அந்த 5 டீம் பிரிஞ்சு போனதுனால யாருமே டோர்னமெண்ட் நடத்தல, வேளாண் போயிட்டாங்க. ஆனால் நான் எடுத்து ஒரு 10 வருஷமாக சிங்கிளாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது 10,000 ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்து நடத்த ஆரம்பித்தேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிராமமாக 2,62,620 ப்ரைஸ் போட்டு ஆரம்பிச்சிடுறேன். அது என்னன்னா 2020 கான்செப்ட். 2005 வந்து ஆஸ்திரேலியா பிக் பிக்ஸ் இறந்தப்பள்ளியில் அவர் நினைவு நடத்துகிறேன். அது 2020 நினச்சி எல்லா டீம் அதிகமாக வராங்க, சான்ஸ் கிடைக்கிது, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. இந்த டோர்னமெண்டோட கான்செப்ட் 2021 வந்து ரியாஸ் வந்து உள்ளூர் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எதுவும் கேட்க கூட இல்லை, அவரே வந்தார். எனக்கு லைவ் போடுறது ஹைட்ஸ் என்ன எனக்கு தெரியாது, நான் நடத்திட்டு இருந்தேன். அவர் வந்து பண்ணது அப்புறம் தான் அந்த திருமணப்பட்டு ஒரு கிராமம் இருந்துச்சு அப்படின்னு வெளியே வந்துச்சு. அது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு, நிறைய தேடி வந்து அவரே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நடத்துகிற மேட்ச்சில் வந்து 42 டீம் புக் ஆகிருக்காங்க. அதில் 3 ஸ்டேட்டு 26 டிஸ்ட்ரிக்ட் வந்தது. எனக்கு என்னோடய உழைப்பு இந்த ரேஸோட புள்ளி எப்பயுமே இருக்குதுல்ல, அதனால் அவரோட ஃபோட்டோவும் சாதனை போட்டுருக்கிறேன். அவருக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்து அவ்வளோ வந்து மன உளைச்சல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அது என்ன காரணம் தெரியுமா? அவர் உழைச்சிருக்காரு. என்னை வந்து அடித்து கொள்ளதான் முடியல, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு உயர்ந்து நிற்கிறேன். ஒரு 0வில் ஆரம்பித்தேன். 3 வருஷம் முன்னாடி கவர்மெண்ட் ஆரம்பிக்கும் போது 3 வருஷம் போய் சொன்னேன். இன்றைக்கி நான் லட்சாதிபதியாக நிற்கிறேன். என்ன காரணம்? கிரிக்கெட் படிச்ச நம்பிக்கை, கிரிக்கெட் லவ் பண்ணுறேன். அது ஒவ்வொரு லவ் பண்ணுங்க, சாதிக்க முடியும் எல்லா தலையுமே. சரிங்களா? சவுண்ட் கடவுள் டிஸ்ட்ரிக்ட் போகிறோம். இஎஸ்பி மூலயமா தான் இது ஒரு அசோசியேஷன் அடுத்த கட்டத்தில் ஒரு நல்ல கான்டாக்ட் வெளியே வருது. எங்கள் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வேறு ஆட்கள் ஏகப்பட்டு இருக்காங்க. யாரும் ஈஸியான ரஞ்சிகாரங்க கூட இருக்காங்க. சொல்லப்போனால் இது பள்ளப்பட்டியை சேர்ந்தவங்க ஒருத்தர் ரஞ்சி அப்படியே ரஞ்சியில் விளையாண்டு பயிற்சி இப்போ வந்து ஒரு துபாயை சேர்ந்த விளையாண்டு இருக்காங்க. நல்லா ஆட்களாக இருக்காங்க, நல்லா விளையாண்டுலாம் இருக்காங்க. சரி, நல்ல தாக்கம் எல்லாம் அந்த டைமில் ஒரு தாக்கம்லாம் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி இப்போ காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி யூடியூப் லைவு, இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸு, இந்த மாதிரி ஏற்பட்ட சலுகைகள்லாம் இருக்குது. இதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இப்படி ஒரு நல்ல அசோசியேஷன் அமைஞ்சிருக்கு. என்னுடைய கரூர் மாவட்டம் சார்பாக நான் வந்து அசோசியேஷனோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட் எடுத்துக்கிறீங்க. இதை நல்ல முறையில் கொண்டு போனால் எல்லாருடைய மாவட்டமும் ஒத்துழைப்போடு இதை செயல்படுத்தினா ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சில முன்னாள் பிரச்சனைகளாக ரொம்ப பலாசாயிடுச்சு. அந்த வந்து ஒரு நோக்கத்தினாலே வந்து யாருமே அது ஒரு சில கருத்து ஏற்பாடுகள் இருந்ததுனால அது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுப்பட்டு அது யாரையா எங்கே பேச வரும்போது எங்கிட்ட எழுதினாலும் அந்த மொழியே நிமிஷம் ஆயிடுச்சு. இது முடிஞ்சால் அடுத்த கருத்துக்கு ஒரு மீட்டிங் ஒரு டைம் சொல்கிறீங்க. அடுத்த மேட்சாக இருக்குது கொஞ்சம் எழுதி போட்டு எழுதி தனியாக அவர்கிட்ட கொஞ்சம் பேசி என்ன நோக்கத்துக்கு நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிய வச்சு ஒன்று அடுத்த மீட்டிங்காக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பேக் கேம் கொண்டு போனால் நல்லா இருக்கும். இது ஒரு அந்த ஒரு முழுமையான வரைக்கும் கிடைக்கல. அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் ஒரு பிரசிடண்டை நீங்கள் போட்டு இதை அடுத்ததுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு பேச வெளியே கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதில் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அதை எப்படி பண்ணணும் உங்களுடைய புரோட்டோகால் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் எப்படியாக சொல்லி இந்த டிஸ்ட்ரிக்ட் மூலியமா நீங்கள் பேசி கூடி பார்க்கணும். எப்படி நாங்கள் கொண்டு போகிறோம், உங்களுடைய கட்டமைப்பை எப்படி வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இது மூலியமா நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் டீம் ஒருங்கிணைச்சு ஒரு டீமாக நாங்கள் போய் விளையாண்டு அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒரு பேர் வந்தால் அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள பிரசிடென்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு பேருங்க அந்த மாதிரி ஒரு இருக்குது. நம்ம என்ன கட்டமைப்பு அமைக்கணும், இது எப்படிப்பட்ட ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இருக்குதுங்கிறது வந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஃபஸ்ட்டு தெரியணும். ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் 70 டிஸ்ட்ரிக்ட் மற்ற பேர் நாங்கள்
டீம் மேலே இருக்குது. நாங்களே பக்கத்து டீம் சொல்லி நாங்களே எங்களுக்கு நடத்திட்டோம். இஎஸ்டி நடந்ததுக்கப்புறம் நாங்களே நாளைக்கு டான்ஸ் பண்ணிடுறோம் பக்கத்துக்கு. அதாவது நல்லா எங்களுடைய டீம் கோஆர்டினேஷன் நாங்களே வந்து 4 ஓரஸ் பிரிச்சு நல்லா எங்களுடைய ஊட்டி பக்கத்து ஓரத்தில் வச்சு நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் கிடைக்கிறப்ப எங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. அதை கிடைச்ச பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய கரெக்டான அந்த ப்ரோட்டோகாலை சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. மற்றபடி எங்களுக்கு இங்கே கூட்டத்துக்கு மற்றபடி எங்களுடைய அரசு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இது மிகவும் நல்லா வளரணும்னு நாங்களும் பார்த்து நினைக்கிறோம். அதனால் எல்லாரும் நீங்களும் நல்ல வாய்ப்பு கொடுத்து முயற்சி. பேசா வந்துக்கிற விஷயம் நம்ம நண்பர் வந்துருக்காரு. அவங்களால பேசாமல் அசோசியேஷன் நோக்கமே அந்த மாவட்டத்தில் வேலை செய்யறது பேசுவாங்கிறது தான் எதுக்காக கேள்வி நடந்துச்சு, எப்படி கேள்வி நடந்துச்சு, யார் இது கேள்வி பண்ணாங்க, இல்லை யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இதனால என்ன யூஸ் பண்ணியிருக்கு, ஏன் மாவட்டத்துக்கு என்ன தேவை, ஏன் பேருக்கு என்ன தேவை, ஏன் பேர் வெளியே என்ன காரணம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வர வச்சாங்க. இந்த மாதிரி வந்து போகணும்னு நான் வரீங்க. அந்த சார்பில் வந்து பேசாம வந்து நம்ம சத்தியம் பேசுவோம். முதல் விஷயம் வந்து இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்னைக்கு எங்களுக்கு விளையாடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, நம்ம ஊரில் ஒரு இது இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிளேயராக நான் என்ன நினைக்கிறேன்னா முதல்ல பயணம் வருது. ஏன்னா ஆரம்பிக்கவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு. டீம் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இவ்வளோ பிரச்சனை இதுன்னு போகும்போது ஒரு பிளேயராக வந்து கண்டிப்பாக பயன்படுறாங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்போது நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறது. இங்கே பிரச்சனையை வந்து மேலே இருக்கிறது அவங்க பிரச்சனை நடக்குது, ஆனால் யாருமே கீழே என்ன நடக்க போகுது இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் டீம் செலக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பே பண்ணி கிடைக்கும். ஆனால் உள்ள விளையாட போகிறது 8 ஓவர் 10 ஓவர் இன்னும் அந்த பிளேயரோட டைம் அதான் வெளியே வருது. காசான வெளியே வரப்போகுது. அதனால இந்த மேலே இருக்கிற பிரச்சனையை ஃபஸ்ட்டு எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிட்டு ஈவருக்கு அடுத்த இடத்துல நம்ம பார்த்தியோம். நான் முக்கியமான இடத்துல என்ன சொல்லிடுறோம்னா சொல்கிற டீம்லேயும் நாங்கள் கற்றுக்கிட்டதுன்னா நம்ம வந்து இன்னும் அந்த லெவலுக்கு போகவே இல்லை. நம்மளோட கேமே அந்த லெவலே கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா நம்ம என்ன அந்த மாதிரி கவனிச்சு கிடையாது. ஒரு இந்த அசோசியேஷன் மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க ஒரு கவர்மெண்ட் வாங்க போகிறோம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த கவர்மெண்ட் எப்படி அந்த டர்ஃபிகேட்டா ஆஸ்ட்ரோட்டா இல்லை அந்த மாதிரி கவுண்ட் எப்படி இருக்கும், அதோட நேச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டீம் செலக்ட் பண்ணுறீங்க. அது ஒரு 3 பேர் 20 பேர் செலக்ட் பண்ணுறீங்க. அந்த பிளேயர்ஸ் அந்த மாதிரி கவுன்சி இங்கே வர ட்ரீட் பண்ண வச்சு அதுலேருந்து குடிக்கணும். நான் அங்கே போய் சட்டமாக வரேன். அங்கே நடந்த ஒரே பெரிய மேசிக்கிறது தான் சொல்வார்கள். நடந்த ஒரு பெரிய மேசிக்னா அங்கே வந்து ஆஸ்ட்ரோட்டா யாருமே விளையாடுறது. நான் பால் நல்ல ஸ்பீடு, பால் நல்ல வேகம், நம்ம ஓவர்ஸ் பண்ண சொல்ல முடியாது, எல்லாமே வேண்டாம். தமிழ்நாடு 4 வருஷம் இருக்காங்க, ஆனால் அவங்களே அடிச்சாங்க அப்படின்னா அந்த ட்ராக்ல என்ன போடணுமோ அதை போட தப்பிக்க முடியும். ஆனால் அது வரணும் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்றது. இன்னும் கிரவுண்ட் லெவலில் நிறைய இருக்கு, நிறைய பிளேயர்ஸ் பண்ண வேண்டியது ஏற்படுது. அதனால இந்த அசோசியேஷன் மூலியமா பிளேயர்ஸ் நிறைய பண்ணணும்னு நான் சொல்றேன். நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் கொடுக்குவாங்க, அது தப்பே கிடையாது. சொன்ன மாதிரி வெறும் வந்து அந்த டீம்ல இருந்து எதுவுமே நடக்க போறதில்லை. எங்களுமே யாருமே ஸ்பான்சரே கிடையாது. இப்போ வரைக்கும் எனக்குமே ஒரு ஸ்பான்சர் கிடையாது. நான் என்ன டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறோம் அந்த காசை வச்சு இப்போ வரைக்கும் எனக்கு கிட்டே கிடைக்கும். என்ன பிளேயர் நான் ஷேர் பண்ணுறது எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் அப்படிதான் நாங்கள் என்ன பண்ணுறோம். டீமுக்கு நிறையா ஒருக்கே இருக்கக்கூடிய ஒரே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேலே பிடிக்கும். கேரளா நார்த் சைடு பார்த்து நாங்கள் வந்து அவ்வளோ ஆசைப்பட்டு பார்க்கணும். பார்க்க ஆளே கிடையாது. சும்மா பேங்க் எவ்வளோ வெயிட் பண்ணுறோம்னா அவன் இந்திய கம்யூனிட்டி இந்திய தெரியாது. நாங்கள் மேட்ச் வந்து பார்க்குறோம். இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை லீக்குமே எனக்கு தெரியும். என்ன லீக் நடக்குது, யாராவது விளையாடுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஐஎஸ்பியோட ப்ரிவிலேஜ் ஆகி பிரான்சிசி வந்துருக்கும் போது கூட எல்லாமே தெரியும். பிளேயர்ஸ்லாம் பார்த்து தான் இருக்காங்க, பிளேயர்ஸ் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை சீக்கிரமாக சால்வ் பண்ணி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணால் நல்லா இருக்கும். அதெல்லாம்
தேவை வந்து பேரண்ட்ஸுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டாரு. நல்ல ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல தமிழ்நாடு டீம் முடியும்னா தமிழ்நாடு மக்கள் சப்போர்ட் பண்ணுறது ஆசையாக இருக்குது. நிறைய பார்க்குறாங்க, நம்ம நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வெளியிலிருந்து பேசுறது ஈஸி, பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, எல்லாம் ஈஸி. ஆனால் அவங்க நாங்கள் என்ன வளரும், அது என்ன தெரியும், அதுதான் மேட்டர். இங்கே ஒரு சிலைப்பாக 10 பேர் போயிருக்கிறதே பெரிய விஷயம். அங்கே போய் விளையாடுறவங்க என்கரேஜ் பண்ணு. நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறேன், விளையாடுறவங்க என்கரேஜ் பண்ணு. அவன் எல்லாம் பேசதான் செய்வோம், அது வழி இல்லை. ஆனால் இங்கே ஒரு அசோசியேஷன் இருந்துச்சு, அதை கூட நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி பேர் எப்படி வெளியே வரணுமோ அப்படி வருவாங்க. இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இன்னும் நிறைய டீம்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு டீம் இன்னும் வெளியே வருவாங்க, இன்னும் பிளேயர்ஸையும் வெளியே வருவாங்க. நிறைய பிளேயர்ஸ் வெளியே வந்தால் தான் நீங்கள் சொன்ன பிளேயருக்கு நான் போடுவாங்க. எல்லாருக்குமே யாரையும் சொல்ல ஆனால் யாரும் வெளியே வருது, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த அசோசியேஷனை வச்சு இங்கிருந்து டெவலப் பண்ணிப்போங்க. இந்த அசோசியேஷன் ப்ரூவ் பண்ணிங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் வராது. ஒரே விஷயம் அசோசியேஷன் போயிடுறாங்க, பேசலாம் அது இன்வைட் பண்ணுறதுன்னு ஒரு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நான் சொன்னதான் ரிஷி சொன்னார், நல்லா கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட லெவல் ஆஃப் குவாலிட்டி, நம்ம விளையாடுற குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளால் அங்கே போய் ஸ்ட்ரகிள் பண்ண விளையாட முடியும். அதுதான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெபுட்டி சிஎம்மோட டேபிளில் இருக்குது, உதயநிதி ஸ்டாலினோட டேபிளில் இருக்குது. இதை அங்கே கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த திருப்பூர் மாவட்ட மேயர் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணார். ஆனால் இதை அவர் பார்த்துட்டாங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியல. இதை யாருக்காவது வேணும்னா நீங்கள் வாங்கி பார்க்கலாம். இதில் வந்து தமிழ்நாட்டோட இன்றைக்கி நிலைமை என்ன, மற்ற ஸ்டேட்டோட நிலைமை என்ன, மற்ற ஸ்டேட் பிளேயர் எப்படி சம்பாதிக்கிறாங்க, தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஏன் இது வந்து யாருமே பேசலை பண்ணல. இது வரைக்கும் அசோசியேஷன் ரிலேட்டடாக யாருமே எதுவுமே வந்து இதுக்கான ஸ்டெப் எடுக்கலை. ஐஎஸ்பியில் 9 பேர் ஆக்ஷன் டேபிளுக்கு போய் ஒருத்தனை கூட அவன் எடுக்கலை. ஏன்னா தமிழ்நாடு பிளேயர் எப்படி விளையாடுவான்னு அந்த ஓனருக்கு தெரியாது, தெரிஞ்சவனை தான் எடுப்பான். அதுதான் இங்கே எல்லா இடத்துலையுமே அப்படி தான் நடக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ்நாடு பிளேயர்ஸ் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிராஸ் ரூட்ல இருந்து கிரிக்கெட்டை பில்ட் பண்ணி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய உதவியோட இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரௌசரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் எப்படி செய்ய முடியாது டேபிள் வந்து உட்காந்துருக்கு. அதே மாதிரி டென்னிஸ் கிரிக்கெட்டை பொறுப்பு இதுக்கு கீழே கொண்டு வர முடியாது, கவர்மெண்ட் ஜாப் கீழே கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் டென்னிஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்குது. நம்ம விளையாடுற மாதிரி பெரிய கிரிக்கெட் கிடையாது, அது சின்ன கிரிக்கெட், அதோட பவுண்டரி சைஸ் ரொம்ப சின்னது. அதில் இருந்து இன்னைக்கு நேஷனல் லெவலில் ஜாப் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறையாவே நெட்ல இருக்குது, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தேவை நானே அனுப்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டிஏடிக்குள்ளே நம்ம எப்படி இந்த இதுக்குள்ள கொண்டு போகிறது, ஏன்னா இது மாஸ் நம்பர் ஆஃப் பிளேயர் விளையாடுது. இது வந்து எந்த இருக்குது, யாருக்காவது வேணா வாங்கி ஒன்று எப்பயுமே வந்து கார்த்தி, நானுமே இந்த அசோசியேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கேன், டிஎஸ்பியில் ஒரு பார்ட்டாக இருந்தேன். பிரியாஸ் ப்ரோ நானும் ரொம்ப நாளாக க்ளோஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூபர் தான். அதெல்லாம் தாண்டி மதுரைக்குள்ள இன்னைக்கு தேதியில் டர்ஃபாக இருக்கட்டும், அவுட்டோர் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், பெரிய டோர்னமெண்ட்டு ப்ரோ ரொம்ப வருஷம் பண்ணுற மாதிரி இவர் கடந்த 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இன்ட்ரோ ஸோ என்னன்னா, இப்போ ஒன்றே நான் சொல்லணும்னு நினச்சேன், சாப்பிட போயிடலாம் ஒரு 5 நிமிஷம். என்னன்னா, இப்போ அவங்க வச்ச அலகேஷன் வந்து என்னன்னா, இப்படி ஒரு பிளேயர் வந்து இந்த ஃபெடரேஷனில் இதில் விளாண்டுட்டா, நாளைக்கு இந்த பிளேயர் வந்து இப்போ ரிஷி வந்து இதில் விளாண்டா நாளைக்கு வந்து அவன் வந்து ஐஎஸ்பியில் ஆட முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி. அதுக்கு என்ன சொல்லிடுறேன்னா, ஐஎஸ்பியில் வந்து ஒரு லீக் தான். ஆக்சுவலாக வந்து ஐஎஸ்பியில் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். வந்து அது மாதிரி நிறைய லீக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஐஎஸ்பிஎல் பேன் பண்ணுற அதெல்லாம் பற்றி நான் பேசலாம், ஆனால் அது வந்து ட்ரெண்ட் ஆனதுனால அந்த லீகை பற்றி தெரியுது. அந்த மாதிரி நாளைக்கு 100 லீக் கிரியேட் ஆகும். ஆக்சுவலாக வந்து ஐஎஸ்பிஎல் வந்து ஒரு போர்ஷே கார் கொடுத்தாங்கன்னா, இப்போ சார் சொல்கிறாரு, அது வந்து எம்பிக்கு தார் காரா இல்லை நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம தார் கார் நம்ம போராட்டு வரணும் இல்லை கார் இல்லை, அதுவே ஒரு கார் வருது. ஸோ எல்லாம் ஃபியூச்சரில் அது ரெண்டு சீரீஸ் தாண்டி போய் அதுவும் வந்துடும். அதனால பயப்பட தேவையில்லைன்னு தான் நான் சொன்னேன். தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது பேசணும் சொல்லணும்னா சொல்லலாம். சாப்பிட போகிறேன், 3 மணி ஆகும்போது ரொம்ப நேரமாக நினைக்கிறேன்.